இந்த 5வது நாள் உபவாசத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு சீரேனே ஊரனாகிய சீமோனை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 21 நாளளவும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 5வது நாளாக இருக்கிற நாளிலே சீரேனே ஊரனாகிய சீமோனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து 3 முறை தடுமாறி சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது கீழே விழுந்தார். முதலாவது முறை விழும்போது தான் யாரிடத்துல கொடுக்குறாங்கன்னா சீரேனே ஊரனாகிய சீமோனிடத்தில் கொடுக்குறாங்க. இவர் ஒரு கலப்பட யூதன். இவர் ஒரிஜினல் யூதன் அல்ல, கலப்பட யூதன். நல்ல 7 அடி உயரம், வாட்ட சாட்டமாக இருப்பார். இவரிடத்துல தான் சிலுவையை சுமக்க முடியா பலவந்தப்படுத்தப்படுகிறது. யூதர்கள் தான் சுமந்திருக்கணும் சிலுவை யூதர்களுக்குள்ளே சாபமான காரியமாக காணப்பட்டதுனால் மரத்தில் தூக்கி போடப்பட்ட எவனோ யாராக இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதுனால யூதர்கள் சிலுவையை சுமப்பதும் சிலுவையில் மரிப்பதும் அவன் சாபத்துக்குரியவனாக என்னதுனால இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போன அந்த சிலுவையை யூதர்கள் முன் வரல. இந்த சீரேனே ஊரனாகி சீமோனை பலவந்தப்படுத்தி அவனை ஏற்றுறாங்க. சரி, ஏன் இந்த சீரேனே ஊரனாகி சீமோன் இடத்துல சிலுவை கொடுக்கப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி கொண்டு போகிறேன். கவனமாக கேட்கணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாம் விசாரணையும் முடிந்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது மரியாதை பார்த்த உடனே, ஒரு வளைவான பாதையில் இயேசு கிறிஸ்து வருகிறார். மரியாதை பார்த்த உடனே ஆண்டவர் நிற்கிறார். மரியாதை இயேசுவனிடத்தில் வரும்போது சேவகர்கள் குறுக்கிட்டு மரியாதை தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அந்த வளைவில் வீடுகள் மேலே இருந்து ஸ்திரீகளும் குழந்தைகளும் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து மேலே கல்லும் மண்ணும் வாரி அடித்தாங்க. ஆனால் இயேசு மேலே பட்டது. சேவகர்கள் இதை தடுத்தாங்க. இயேசுவுக்கு முன்னாடி போகிற சேவகர்கள் 300 சேவகர்கள் புறப்பட்டு வராங்க இயேசுவோட கூட. அவங்க தடுத்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த கல் யார் மேலே படுது? அவங்க மேலே பட்டதுனால சேவகர்கள் தடுக்கிறாங்க. அந்த வளைவில் 2 அடி தூரம் வருகிறாரு. இயேசு கிறிஸ்து தடுமாறி கீழே விழுந்தார். விழுந்த உடனே அவர் தலையில் ஏற்கனவே குத்தப்பட்டு அது சூட்டப்பட்டு இருக்கிற அந்த முற்கிலும் இன்னும் தலையில் ஆழமாக இறங்கினது. தேவ பிள்ளைகளே, இப்போ தான் தூரத்தில் வருவனை பார்க்குறாங்க. அவர் தான் யாருன்னா இந்த சீரேனே ஊரை சேர்ந்த சீமோன் என்றவன் 2 பிள்ளைகள். மூத்த மகன் பேர் அலெக்சாந்தர், 12 வயது இருக்கிறது. இளைய மகனுக்கு பேர் ரூ, 10 வயது. இந்த 2 பிள்ளையும் ஒவ்வொரு தோளில் சுமந்து கொண்டு அவர் தூரத்தில் வருகிறதே ரோம் சேவகர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து இவரை பலவந்தப்படுத்தி இவர் மேலே சிலுவையை ஏற்றுறாங்க. தேவ பிள்ளைகளே, பஸ்கா பண்டிகை நாட்களில் எங்கே இருக்கிற ஜனங்களும் எருசலேமுக்கு வருவாங்க. சுத்தமான யூதன் மாத்திரம்தான் எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். கலப்பட யூதன் மற்ற நாட்களில் வரலாமே தவிர பஸ்கா பண்டிகை நாட்களில் எங்கே வரக்கூடாது? எருசலேமுக்குள்ளே வரக்கூடாது. இயேசுவானவர் எங்கே பாடுபட்டார்னு இருக்குது? நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். இப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு நகரத்துக்கு புறம்பே போகும்போது தான் இந்த கலப்பட யூதனாக இருக்கிற சீரேனே ஊரனாகிய சீமோன் இவரும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க தான் வராரு. ஆனால் எங்கே வரக்கூடாது? எருசலேமுக்குள்ள. ஒரு கலப்பட யூதன் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. இவர் நகரத்துக்கு புறம்பாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்து தடுமாறி விழும்போது தூரத்தில் கண்ட இவரை 2 பிள்ளைகளும் தோல் மேலே சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வாட்ட சாட்டமாய் வருகிற இவரிடத்துல தான் சிலுவையை கொடுத்தாங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, சிலுவையை இந்த சீரேனே ஊரனாகிய சீமோன் சுமக்கும் போது 2 பிள்ளைகளும் அழுதது. 20 மீட்டர் தான் சிலுவையை சுமந்தார்.
இயேசு அது வரைக்கும் கீழே தான் இருந்தார். கீழே விழுந்தவர் தான். 20 மீட்டர் தூரம் தான் இவர் சிலுவையை சுமந்தாரு. ஆண்டவர் சீமோனே நில் என்று சொல்லி அந்த 20 மீட்டர் இயேசு கிறிஸ்து நடந்து போய் திரும்ப அந்த சிலுவையை தன்னிடத்துல நம்மனா வாங்கி கொண்டார். காரணம் என்ன தெரியுமா தெய்வ பிள்ளைகளே? இவர் 7 அடி உயரம் 7 அடி உயரம் உள்ளவராக இருந்தும் கூட இவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது சிலுவையினுடைய அடிபாகம் தரையில தட்டி கொண்டே போனது. ஆனா இயேசு கிறிஸ்து 6 அடி 2 அங்குலம் உயரம்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது சிலுவை கீழே படாம முழுவதுமா அவர் சுமந்தார். இத்தனை பாடுகளும் யாருக்காகனா நம்முடைய பாவங்களுக்காக தான். அல்லேலூயா. ஆகவேதான் சிலுவை கீழே படுகிறது என்று சொல்லி சீமோனே நில் என்று சொல்லி அந்த 20 மீட்டர் தூரம் இயேசுவானவர் நடந்து போய் அந்த சிலுவையை தன்னுடைய தோல் மேல நம்மனா வாங்கி கொண்டார். அல்லேலூயா. இததான் 110 சங்கீதம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் நதியில குடிப்பார், பிதா ஆனவர் அவர் தலையை என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கலாம். இந்த சீமோனும் கூட இயேசு கிறிஸ்துக்கு உதவியாக பின்னாடியே நம்ம தொடர்ந்து கொண்டே வந்தார். 2வது முறை இயேசு கிறிஸ்து நம்ம விழுத போது விழுந்துட்டார். 2வது முறையும் இயேசுவானவர் தடுமாறி கீழே விழுந்த போது 2 சேவகர் என்ன பண்ணாங்கன்னா ஈட்டியை திருப்பி பின்புறமாக இயேசுடைய முதுகல் என்ன பண்ணா இடித்தாங்க. லூக்கா இயேசுனிடத்தில் ஓடுகிறார். லூக்கா யாரு? அவர் ஒரு அரசாங்க வைத்தியர், அரசாங்க மருத்துவர். இவர் தான் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அதாவது மரண சான்றை யாரு கொடுக்கிறார்னா இந்த லூக்கா தான் கொடுக்கிறாரு. இவர் இயேசுவனிடத்துல ஓடுகிறார். ஓடும்போது கூட யாரும் போகிறாங்கன்னா உதவிக்கு வெரோனிகா, அதாவது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, அவங்க லூக்காவோடு போகிறார். லூக்காவோடு போகிறதுக்கு காரணம் என்னன்னா லூக்கா வைத்திருந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் யார் கையில இருக்குது? இந்த வெரோனிகா கையில இருந்ததுனால லூக்கா மருத்துவரோடு கூட போறாங்க. இந்த லூக்கா இயேசுவை கையை பிடித்து பரிசோதித்து பார்க்கும்போது சரியான காய்ச்சல் நம்ம காணப்பட்டார். காரணம் என்னன்னா கெச்சமன தோட்டத்துல இருந்து இது வரைக்கும் 17 மணி நேரம் ஆகுது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இயேசுவானவர் நம்ம குடிக்கல. அல்லேலூயா. இவருக்கு ரத்தமும் தண்ணீரும் வந்துகின்றா இருக்குது. இவருக்கு காய்ச்சல் அதிகமா இருந்ததுனால இயேசுவானவருக்கு 2வது முறை நம்ம தடுமாறி இந்த இடத்துல விழுந்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, முகமெல்லாம் இயேசுவுக்கு ரத்தம். இந்த வெரோனிகா தான் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை வெள்ளை அதாவது துணினால இயேசுவின் முகத்தை நம்ம தொடைச்சோடனே இயேசுடைய முகம் அப்படியே அந்த வெள்ளை துணியில நம்ம பிரிண்டாக இருந்தது. அதை யார் வாங்கி கொண்டாங்கன்னா ரோம் சேவகர்கள் வாங்கி கொண்டாங்க. வெரோனிகா எவ்வளோ கேட்டோம் நம்ம கொடுக்கல. அது இன்னார வரைக்கும் அது இருக்கிறதாக சரித்திர குறிப்புகள் நம்ம சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 3வது முறையாக மலையின் பக்கத்துல வருகிறார். கல்வாரி மலைக்கு பக்கத்துல வரும்போது 3வது முறை இயேசுவானவர் கீழே விழுந்தாரு. 10 அடி தூரம் சேவகர்கள் இயேசுனுடைய கையை பிடித்தனம்னா தரன்னு இழுத்து கொண்டே போறாங்க. சீமோன், இந்த சீரேன ஊரானாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவியாக தொடர்ந்து வருகிற அவன் அதை சிலுவை கீழே படாதபடி அதை என்ன பண்ண பின்னாடி கையிலே ஏந்தி கொண்டு போனவராக இருந்தார். சேவகன் உத்தரவு கொடுக்குறாங்க சீமோனே என்று சொன்னோன்னே சீமோன் உடனே நம்ம கையை எடுத்துட்டார். திரும்ப சொல்லிட்டுங்களா? அதை கல்வாரி மலைக்கு கீழே அருகாம போயிட்டார். 3வது முறை இயேசு கிறிஸ்து தடுமாறி கீழே விழுந்தார். விழுந்த உடனே சேவகர் இறக்கம் இல்லாம இயேசு கையை பிடிச்சி தரன்னு 10 அடி தூரம் இழுத்துக்கினே போறாங்க. இந்த சீரேன ஊரானாகிய சீமோன் தொடர்ந்து வருகிற உதவியா தொடர்ந்து வருகிற அவரு சிலுவையை நம்ம தூக்கி பிடித்தார். சேவகர் உத்தரவு கொடுக்குறாங்க. உடனே இந்த சீமோன் என்ன பண்ணா கையை எடுத்துட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்போதான் யூத பெண்களும் சரி எல்லாரும் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு நம்ம இவன் சிலுவில் அறிந்தா நல்லா இருக்கும், பரபாச விடுதலை செய் என்று சொல்லி பெண்களும் கூச்சலிட்டவங்க இவங்க இயேசு கிறிஸ்து படுகிற பாடும் நிந்தையும் கண்டு என்ன பண்ணனா
எல்லாரும் ஓன்னு அழுத போது கர்த்தர் திரும்பி பார்த்து சொல்றாரு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்க. ஏனென்றா பட்ட மரமாகி எனக்கு இத்தனை பாடுகள் என்றார், பச்சை மரமாகி உங்களுக்கு எத்தனை பாடுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுல இருந்து நம்ம பிற்பாடு நம்ம பார்க்கலாம் தேவ பிள்ளையில. ஆகவே தான் செவ்வாய்க்கிழமை நாட்களிலே, இன்றைக்கு கூட செவ்வாய்க்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை நாட்களில் குடும்ப சபை எதுக்காக வைக்கிறேன்னா, கர்த்தரே சொல்றார், எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றார். பச்சை மரமாகி இயேசுவுக்கு இத்தனை பாடு. பட்ட மரமா இருக்கிற நமக்கு ஒரு சின்ன தீ பிடிச்சா பட்டுன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா பிரச்சனை பாடாலும் நம்மளால் தாங்கவே முடியாது. ஆண்டவர் எல்லா பாடுகளையும் உபத்திரங்களை சகிச்சு அவர் மேற்கொண்டதுனால தான் நமக்கு பிரச்சனை போராட்டம் இருக்கும்போது கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தெரியும். நமக்கு லகுவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, எனக்காக ஏன் அழறீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்கன்றார். எதுக்காக தெரியுமா அழ சொல்றாரு? இவங்க சாபத்தை ப்ராப்பர்ட்டியா கேட்டு வாங்கிக்கிறாங்க. லாத்து சொல்றாரு, யூதாச விடுதலை, பரபாச விடுதலை செய் அப்படின்றார். இயேசுவை நான் விடுவிக்கிறேன்றார். பரபாச சிலுவில் அறிங்க. லாத்து அதை தான் சொல்றாரு, பரபாச சிலுவில் அறிங்க, இயேசுவை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னோன்னே யூதருங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, இயேசுவை சிலுவில் அறியணும், பரபாசா இருக்கிற தீவிரவாதத்தினுடைய தலைவனா இருக்கிற பரபாச விடுவீங்கன்றார். அதுக்கு பிளாத்து சொல்றாரு, இந்த ரத்தப்பை என் மேல சுமரக்கூடாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த ரத்தப்பை, இயேசுவை சிலுவில் அறைந்த இந்த சாபத்துக்குரிய ரத்தப்பை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று இவங்க சாபத்தை, அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நம்ம கேட்டதுனால தான் ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, ஏன் எனக்காக அழுவீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்கள் என்று சொன்னாங்க. ஏன்னா அவங்க எதை கேட்டு வாங்கிக்கிறாங்க, சாபத்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்காக தனிப்பட்ட விதத்துல ஒரு வாரத்துல ஒரு வேளைனா உபவாசித்து ஜெபிக்கலாங்க. ஆமாங்க, உபவாசித்து ஜெபிச்சாதான் நம்முடைய குடும்பம் இந்த பொல்லாத உலகத்துல இருந்து மீட்கப்பட்டு ஒரு அளவுக்குன்னா கத்திரத்துல போகும். இல்லைன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய தரிசனமும் சரி, குடும்பமும் சரி, அப்படியே முடியும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு வாரத்தில் ஒரு வேளைனா குடும்பத்துக்காக உபவாசித்து கர்த்தருடைய பிள்ளைங்க தேவ சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. பேதருக்கு அதை தான் சொல்றார், நீ சிறப்படு, பிற்பாடு உன் சகோதரன் என்ன பண்ணு, சிறப்படுத்துன்றார். முதல்ல நம்முடைய ஊழியமே நம்முடைய குடும்பத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இந்த சீரேன ஊரானாகிய சீமோனை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். வாசிக்கலாமா? ரோமருக்கான நிருபம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். ரோமருக்கான நிருபம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்க. அசிங்கிரித்துவையும் இலக்கோனையையும். சரி, கவனிக்கலாம். ரோமருக்கான நிருபம் 16ஆம் அதிகாரத்துல பவுல் எல்லாருக்கும் வாழ்த்துதை சொல்லி கொண்டு வரும்போது, ரூபுவும் வாழ்த்துங்க, எனக்கு தாயா இருக்கிற ரூபியும் தாயை என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கவனிக்குமா? எல்லாரும் போர்டு பார்க்க. இந்த சீரேன ஊரானாகிய சீமோனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவன் பேர் என்ன பேரு? அலெக்சாந்தர். இவருக்கு 12 வயது இருக்கும்போது தான் தோல் மேல சுமந்து கொண்டு எங்க வராரு, எருசலேமுக்கு நகரத்துக்கு புறம்பே வரும்போது தான் இந்த சீரேன ஊரானாகிய சீமோன் மேல சிலுவை ஏற்றப்படுது. 2வது மகனுக்கு 10 வயது இருந்து 2 பிள்ளைகளும் தோல் மேல சுமந்து நல்ல வாட்டம் சாட்டமா உயரமா இருப்பாரு. இவர் ஒரு கலப்பட யூதனாக யார் இருந்தாரு, இந்த சீரேன ஊரை சேர்ந்து இந்த சீமோன். தேவ பிள்ளைகளே, பவுலுடைய தாயார் மரித்த பிற்பாடு இவர் தகப்பனால வெறுக்கப்பட்ட போது அவருக்கு 13 வயது இருக்கும் போது யாரோடு கூட வந்து சேர்றாருன்னா, இந்த சீரேன ஊரானாகிய சீமோனுடைய வீட்டை தான்
பவுல் நபனம் வந்து சேருகிறார். சேர்ந்த உடனே பவுலை இந்த 2 பேருக்கும் மூத்த மகனை போல யாரு பார்த்தாங்கன்னா, இந்த சீரேன ஊரை சேர்ந்த சீமோனுடைய மனைவி பவுலை எப்படி பார்த்தாங்கன்னா, தன்னுடைய மூத்த மகனை போல பார்த்தாங்க. பவுலை கர்த்தர் சந்திக்கிறாரு. எங்க சந்திக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல தமஸ்கு வீதியில சந்தித்த பிற்பாடு இந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துறது யாருன்னா பவுல் தான் நடத்துகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த 2 பிள்ளைகளுக்கும் பவுல் போதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். பவுலுக்கு தாயா யார் இருக்கிறது? இந்த சீரேன ஊரானாகிய சீமோனுடைய மனைவி பவுலை தன் சொந்த மூத்த மகனை போல ஏற்றினவனா வளர்த்தாங்க. அதை தான் சொல்றாரு. இப்ப வாசிக்கலாமா? 16-13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய. அப்போ இந்த ரூபுடைய தாயை பவுலை எப்படி வளர்த்தாங்க? தன் சொந்த பிள்ளையை போல வளர்த்தாங்க. அதனால தான் சொல்றாரு, என் தாயும் ரூபுவுக்கும் தாயும் எனக்கு தாயாகிய ரூபுடைய தாய் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று நம்ம சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஏன் இங்க அலெக்சாந்தருடைய பெயர் வரல என்பதை உங்களுக்கு சொல்றேன். பவுலு இந்த வீட்டுக்கு போனாரு, கிறிஸ்துவ குறித்து அதிகமாய் பேசினார், வேத வசனங்களை விலக்கி இவங்களுக்கு போதித்தார். இதுல தேர்ந்து யாருன்னா இந்த ரூப் மட்டும்தான் தேறினார். இந்த அலெக்சாந்தர் யாரும் செல்ல பார்க்காதீங்க, இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. இந்த அலெக்சாந்தரு இம்மேனேயி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தரை விட்டுட்டு பாருங்க, பணம் தொழிலும் போனாங்க. விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்களா யார் இருந்தாங்க? இந்த அலெக்சாந்தர், இம்மேனி இவங்கெல்லாம் என்ன பண்ணா காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளை, ரூபு தேறினாரு, இவர் தேரல. பின் நாட்களில் பவுலுடைய ஊழியத்திற்கு இந்த அலெக்சாந்தர் என்ன பண்ணா, அதாவது பிரச்சனையா இருந்தார். இது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? 14ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பாருங்க, கண்ணன் இந்த இடத்துல சொல்லப்படுது. இது பவுலுக்கு வெகு தீமை யாரு செய்தான்? இந்த அலெக்சாந்தர் தான் செய்தார். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. அல்லேலூயா. அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையா இரு. சரி, கவனிக்கலாம். பவுலுடைய ஊழிய நாட்கள்ல கூட இந்த அலெக்சாந்தர் என்ன பண்ணா, பவுலுக்கு இடையூறாகவே காணப்பட்டார், எதிர்ப்பாகவே காணப்பட்டார். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நான் இவனை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றார். நாம இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. 1:19 வாசிக்குமா? சீக்கிரம் வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19-20. சீக்கிரம் வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல மனசாட்சி என்பது கர்த்தர் போதித்த வேத வசனங்களை யாரு தள்ளிட்டாங்க? இந்த அலெக்சாந்தரும் இம்மேனேயனவனா தள்ளிட்டாங்க. விசுவாச கப்பலை என்ன பண்ணாங்களாம்? சேதப்படுத்தினாங்க. நம்ம ஒரு பிரயாணம் பண்றாங்க, அது விசுவாச பிரயாணம். ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்துல, விசுவாசத்தை துவங்கினவரும் யாரு? கிறிஸ்து தான். முடிக்கிறவரும் கிறிஸ்து தான். நம்ம என்ன பிரயாணம் பண்ணின்னு இருக்கிறோம்? விசுவாச பிரயாணம் பண்ணின்னு இருக்கோம். இந்த விசுவாச கப்பலை எதனாலும் சேதப்படுத்தவே கூடாது. இவங்க பணத்தினால பாருங்க, பவுலை பார்த்து ஒரு நாட்கள்ல இம்மேனேயா அலெக்சாந்தர் என்ன சொன்னாங்கன்னா, என்னடா ஊழியம் சும்மா ஊழியம் பசிக்கும் பட்னிக்கும் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் சுற்றின்னு இருக்கிறீங்க, பரதேசியை போல சொல்லி திட்டிட்டு உழைக்கிற வழியை பாருங்கடா. நாங்கள் பாரு கப்பலில் போகிறோம், பிஸ்னஸ் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், எங்களுக்கு பணம் கொட்டுதுன்னு சொல்லி பவுலை நிந்தித்தவனாக காணப்பட்டான். அப்படியே வாசிங்கம்மா. அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவங்க அவர்கள் தூஷியாதபடி
தூஷிக்கிறாங்க. பவுல், ரூப் இவங்கெல்லாம் போகும்போது தம்பியை பார்த்து சொல்றான், இந்த ஆள் கூட சேர்ந்தியா, ஏசுன்னு சொல்லுவான் அந்த பவுல், இவன் கூட சேர்ந்தியா, ஊழியம் என்னமா, நீ உருப்பட்ட மாதிரி தான், பிழைக்கிற வழியை பாருடா அப்படின்னு சொல்லி பவுலையும் தூஷித்தான், ரூபவும் தூஷித்தான். யாரு? அலெக்சாந்தர் இமெனேயை தூஷித்ததுனால அதுக்கு பவுல் சொல்றாரு, இவர்களை யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னு சொல்லி தமிழ் வேதாந்தத்தில் இருக்குது. மூல மொழியில என்ன சொல்லப்படுதுன்னா, பவுல் ஒரு குறிப்பேடை வச்சிருந்தார். அந்த குறிப்பேட்டில் எல்லாருடைய பெயரும் எல்லா சபைகளும் எங்கெந்தெல்லாம் பட்டணத்துக்கு மிஷினரியா புறப்பட்டு போனாரோ எல்லா பட்டணத்துடைய பெயர்களும் கிராமத்துடைய பெயர்களும் தன்னுடைய உடன் ஊழியக்காருடைய பெயர்களும் எழுதி வைத்து தினந்தோறும் பவுல் ஜெபிக்கிறவராக இருந்தார். இப்போ சொல்றாரு, அலெக்சாந்தரே, உன்னையும் இம்மெனேயை நான் யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா, உங்களுக்காக இனி நான் ஜெபிக்க போறதில்லை, என் குறிப்பு ஏட்டிலேருந்து உங்களை எடுக்கிறேன்றார். தேவ பிள்ளைகளுக்காகவும் சரி, நம்முடைய கிராமத்துக்காகவும் சரி, யாரை பற்றி கர்த்தர் ஏவுகிறாரோ உடனே ஜெபிக்கணும். ஜெபிக்காம விட்டேன்னு வச்சுங்களேன், சாத்தா அவங்கள கொல்ல கொண்டு போயிடும். ஆமாங்க, இதை தான் சொல்றாரு, என் குறிப்பேட்டிலேருந்து உங்களை எடுக்க போறேன், உங்களை யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்டார். இதைதான் கர்த்தராகி இயேசுவினிடத்துல வந்து பிசாசு கேட்குறான், எனக்கு யாரை கொடு? யூதாசையும் பேதுருவையும் கொடுன்றார். ஆண்டவர் பேதுருவிடமா திரும்பி சொல்றார், பேதுருவே, பிசாசானவன் உங்களை சூளையில புடைக்கும்படியா என்னிடத்துல உத்தரவு கேட்டான், நானும் உன் விசுவாசம் உயர்ந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்றேன்னார். பேதுரு மறுதளிச்சாலும் கர்த்தர் ஜெபிச்சதுனால ஆண்டவரிடத்துல வந்துட்டார். அதுக்கு பிற்பாடு 35 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை பேதுரு செய்து தலைகீழே சிலுவையில் அறையப்பட்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ரத்த சாட்சியா மரித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு ஏசப்பா ஜெபிக்கல. பிசாசு உள்ள புகுந்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு சேர்த்தான், பாதாளத்துக்கு புறப்பட்டு போனான். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறத விட்டுடவே கூடாது. நான் கூட ஜெபிச்சினே வருவேன் எல்லாருக்கும். ஒரு சிலர் பண்ண காரியம் மனசு வேதனையாக இருந்தாலும் கூட ஜெபம் பண்ணுறது. காரணம் என்னென்னா, பிசாசு கொல்ல கொண்டு போயிடுவாங்க. அதனால ஜெபிக்கிறத மட்டும் விடவே கூடாது. அல்லேலூயா. இதைதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு, நான் இவனை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். 2 பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரு, ரூப் தேர்ந்தார். தேவ பிள்ளைகளை, நல் மனசாட்சி நம்ம கேட்கிறோமே, இது யாருடைய மனசாட்சியுடைய வார்த்தைனா? கர்த்தருடைய வார்த்தைங்க. இதை தேரணும். இதை ஏற்றுக்கொள்ளாதபடி உங்க இருதயத்தை கடினப்படுத்தவே கூடாதுங்க. கர்த்தர் சபையில உட்கார வச்சு வேத வசனத்தை போதிக்கிறாருன்னா அது லேசான காரியம் இல்லை. நம்ம கையில வந்திருக்கிற வேதம் இது லேசா நம்முடைய கையில வரல. பல போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, பல ரத்த சாட்சியின் மத்தியில தான் நம்ம கையில இந்த வேதாகம் வந்து சேர்ந்துருக்கு. இதை படிக்கிறது கிடையாது, இதை தியானிக்கிறது கிடையாது, இது மேல பிரியப்படுறது கிடையாது. இது எடுத்துன்னு போறது கூட கூச்சம். நீ எங்கங்க பரலவம் போக போற? உண்மையை சொல்ற. அதனால தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வேத வசனம் நல் மனசாட்சி, அதை சேதப்படுத்தவே கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். வேத வசனத்து மேல தாகமா இருக்கு. தேவ பிள்ளைகளை, இவங்களை சாத்தானுக்கு பவுல் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இயேசுவும் ஜெபிக்கிற யாருக்கு? யூதாஸ் ஜெபிக்கிற. சாத்தான் உள்ள புகுந்தானே இருக்குதா? அல்லேலூயா. சரி, நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படிடலாம். இயேசுடைய சிலுவையை சுமக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? சீரேனை ஊரனாகிய சீமோனுக்கு கிடைச்சதுங்க. நமக்கும் கர்த்தர் ஒரு சிலுவை கொடுத்திருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவானா அவன் எனக்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்று சொல்றார். நமக்கு என்ன சிலுவை, என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்தை, என்ன ஊழியத்தை கர்த்தர் நியமித்து இருக்கிறாரோ அதை சுமந்து கொண்டு கர்த்தரத்துல வரணுங்க. நமக்கு ஒரு சிலுவை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கண்களை மூடலாமா? தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த காம்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டையா. வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.